ஒன்பதாம் வீட்டினுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்றதை இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். பொதுவாக ஒன்பதாம் இடம் என்பது ஒரு முக்கியமான கோண வீட்டில் மிக முக்கிய பெருங்கோணமாக இந்த ஒன்பதாம் இடமானது வரையறுக்கப்படுகிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் சரியான வயதில் சரியானவை நிகழ்வதை உறுதி செய்கிறது இந்த ஒன்பதாம் இடம்தான். ஒரு மனிதன் பிறந்ததுமே ஒரு நல்ல கல்வி பெறக்கூடிய பொருளாதார சூழலை பெறுவதையும், கல்விக்கு பிறகான வேலைவாய்ப்பு தொழில் அமைவுகளையும், திருமண அமைவுகளையும், குழந்தை அமைவுகளையும், பொருளாதார பின்னணி, வீடு மனைகள், சொத்து சுகம் என்று ஒரு மனிதன் சக வயதுள்ள மனிதன் இந்த பிறவியில் எதையெல்லாம் அனுபவிக்கிறானோ அதெல்லாம் கொடுக்கிறது இந்த ஒன்பதாம் இடத்தினுடைய முக்கிய அம்சம். இந்த ஒன்பதாம் இடத்தினுடைய உயிர்காரகம் தந்தை. ஒரு ஜாதகருடைய தந்தை எப்படிப்பட்டவர், தந்தையினால் ஆதாயம் உண்டான்றதை இந்த ஒன்பதாம் இடம் சொல்லும். இதுதான் முக்கிய காரகம். அதுபோல் சரியான வயதில் சரியானவை கிடைப்பதையும் இரண்டாவது முக்கிய காரகம். மூன்றாவது அமைவுகளாக ஒரு மனிதன் தான தர்ம சிந்தனைகளில் சிறந்து விளங்குவானான்னு சொல்கிறது இந்த ஒன்பதாம் இடம்தான். ஆன்மீக எண்ணம், இறை நம்பிக்கை இருக்குமான்றது சொல்கிறது இந்த ஒன்பதாம் இடம்தான். இப்போ ஒரு மனிதன் நல்ல மனிதனாக தர்ம சிந்தனை கொண்டு இந்த பிறவியிலே பிரவேசம் செய்வார்ன்றதையும் இந்த ஒன்பதாம் இடம் சொல்கிறது. தந்தை வழி உறவு அமைவுகளையும் ஒன்பதாம் இடம் சொல்கிறது. மற்றொரு முக்கியமான அமைவுகளில் ஜாதகருடைய தூரதேச குடியிருப்புகள், வேறு ராஜ்யங்களுக்கு சென்று அந்த ராஜ்யத்தில் நிரந்தரமாக குடிபெயர்வார்ன்றதையும் இந்த ஒன்பதாம் இடம் சொல்லுது. அப்போ இந்த ஒன்பதாம் இடத்தினுடைய சிறப்பம்சங்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆதிபத்திய காரகத்திற்கும் 300க்கும் மேற்பட்ட சிறப்பு காரகங்கள் கொடுக்கப்பட்டாலும் அதிசிறப்பு காரகமாக ஒன்பதாம் இடத்திற்கு சரியான வயதில் சரியானவை கிடப்பவை, தந்தையை குறிக்கக்கூடியவை, அதுபோல் தான தர்ம சிந்தனைகள், தொலைதூர செட்டில்மெண்ட், இதை தான் இந்த ஒன்பதாம் இடம் கொடுக்கிறது. நாம் எப்பொழுதுமே வலியுறுத்துகிறோம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு மனித வாழ்க்கையை இன்னொருவரோடு ஒப்பிடுவது ஏற்புடையதல். காரணம் இதுதான். சிறப்பம்சங்களில் அந்த ஆதிபத்தியம் நல்லா இருந்ததுன்னா அத்தனை சிறப்பும் கிடைக்கும். ஆதிபத்தியம் கெட்டு போயிருந்ததுன்னா அத்தனை அந்த ஒன்பதாம் ஆதிபத்திய சிறப்பிற்கும் ஜாதகம் போராடுவார். அதனால தான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனித வாழ்க்கை முக்கியத்துவம் வாய்ந்தது தான். அவருக்கு நடப்பு தசையை பொறுத்து சில பேர் சிரமத்தை அனுபவிக்கிறார், சில பேர் யோகத்தை அனுபவிக்கிறார். அப்போ ஒவ்வொரு மனிதனும் பூமியில் பிறந்ததற்கு காரண காரியம் உண்டு. எல்லோ மனிதனும் முக்கியத்துவம் வாய்ந்தவர் தான்றதை உறுதிப்படுத்துகிறோம். இவைகள் தான் ஒன்பதாம் இடத்தினுடைய முக்கிய சிறப்பம்சங்கள்.